வெல்கம் டு சிஎஸ்எஸ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம சிஎஸ்எஸ் சீரீஸ்ல கலர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ கலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம சிஎஸ்எஸ்ல கமெண்ட் பண்றதுன்னு பார்த்துடலாம். கமெண்ட் அப்படின்றது ஒரு கோடோடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல அந்த கோடை எடுத்து பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அ கோட் என்ன மீன் பண்ணுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் எனக்கு கரண்டாக யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே ஆகக்கூடாது அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் கோட் அப்படின்னா நம்ம அதை கமெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு கமெண்ட் பண்ண எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எந்த ஒரு கோடுமே நமக்கு ப்ரௌசர்ல வியூ ஆகாது. ஸோ எப்படி கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இங்க பாருங்க, ஸ்லாஷ் ஹேஷ்ட்ரிக் நடுவில் நம்மளுடைய கமெண்ட் ஹேஷ்ட்ரிக் ஸ்லாஷ். நெக்ஸ்ட் கலர்ஸ். ஸோ கலர்ஸ்ல 4 ways நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம் கலர் ப்ராப்பர்ட்டிக்கு. எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கலருடைய நேம். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு கலர் நேம்ஸா இருக்கும். இது எல்லாமே நமக்கு லிஸ்ட் ஆகிற கலர்ஸ், ப்ரீ டிஃபைன்ட் கலர்ஸ். பிளாக், சில்வர், கிரே, லைம், கிரீன், ஆலிவ், எல்லோ. ஸோ இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. அது எல்லாமே நமக்கு நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் கோட் பண்ணும்போது கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்ததும் அதோடைய வேல்யூஸ் என்ன கலர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். கலர் நேம் அப்படின்றது இது ஒரு வேல நம்ம கலர் வேல்யூ கொடுக்கறது. அடுத்த வே ஆர்ஜிபி கலர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ ஆர்ஜிபி அப்படின்னா ஆர் ரெப்ரசன்ட்ஸ் ரெட், ஜி ரெப்ரசன்ட்ஸ் கிரீன், பி ரெப்ரசன்ட் ப்ளூ லைட். ஸோ இந்த ஆர்ஜிபி வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ ரெட்டோடைய கலர் ரேஞ்ச் 0 to 255, கிரீனுமே 0 to 255, ப்ளூ 0 to 255. ஸோ இந்த மூணுத்துக்கும் எப்படி நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணால் நமக்கு எப்படி அவுட்புட் வரும் அப்படின்றத இங்கே ஒரு டேபிள் ஃபார்ம்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெட்டுக்கு 255 கொடுத்து கிரீன் அண்ட் ப்ளூக்கு 0 வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது எனக்கு ரெட் கலர் வியூ ஆகும். நெக்ஸ்ட் கிரீன் வேணும் எனக்கு அப்படின்னா ரெட்டுக்கும் ப்ளூக்கும் 0 வேல்யூ கொடுத்துட்டு கிரீனுக்கு மட்டும் 255 நான் அப்ளை பண்ணேன். ப்ளூ வேணும் அப்படின்னா ரெட்டுக்கும் கிரீனுக்கும் 0 கொடுத்துட்டு ப்ளூக்கு 255 அப்ளை பண்ணேன். இப்போ எனக்கு ரெட் ஷேட்ஸ்ல வேணும், கிரீன் ஷேட்ஸ்ல வேணும், ப்ளூ ஷேட்ஸ்ல வேணும்னா நம்ம என்ன ஷேட் அதிகமாக தெரியணுமோ, டாமினண்டா தெரியணுமோ அதை டார்க் கலர்ல ஹை வேல்யூஸ்ல கொடுத்துட்டு மீது ரெண்டுத்துலயும் நம்ம லோ வேல்யூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஷேட்ஸ்ல நமக்கு கலர் வியூ ஆகும். அடுத்து எனக்கு பிளாக் கலர் வேணும் ஆர்ஜிபி வேல்யூஸ்ல அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆர்ஜிபி எல்லாத்துக்குமே வேல்யூ 0 அப்ளை பண்ணணும். இப்போ எனக்கு ஒயிட் வேணும் அப்படின்னா 3 வேல்யூஸுமே 255 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு ஒயிட் கலர் வரும். நெக்ஸ்ட் வே ஹெக்ஸா வேல்யூஸ், HEX வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம 6 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். It's a mixture of numbers and alphabets. Numbers 0 to 9 and alphabet A to F. ஸோ இதோடைய கலர் வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கலர் வேல்யூஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும். ஹேஷ்டேக் 6 zeros அப்படின்னா எனக்கு பிளாக் கலர் கிடைக்கும். ஹேஷ்டேக் 6F அப்படின்னா எனக்கு ஒயிட் கலர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் 6 டிஜிட்ஸை 2 to 1 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எனக்கு ரெட், ஹையஸ்ட் வேல்யூ F. ஸோ ஃபர்ஸ்ட் 2 வேல்யூக்கு FF கொடுத்து அடுத்த 4 வேல்யூக்கு நான் 0 கொடுத்தேன்னா எனக்கு ரெட் கலர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்க்கு நான் 0 கொடுத்துட்டு லாஸ்ட் 2 டிஜிட் நான் F கொடுத்தேன்னா எனக்கு ப்ளூ வரும். கிரீன் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 டிஜிட்க்கு 0 கொடுத்துட்டு சென்டர்ல இருக்க டிஜிட்க்கு நான் F கொடுத்தேன்னா எனக்கு கிரீன் கிடைக்கும். ஸோ 4th வேல எப்படி கலர் வேல்யூ அப்ளை பண்ணுறது அப்படின்னா HSL கலர்ஸ். ஸோ H stands for hue, S stands for saturation, L stands for lightness. ஸோ hue உடைய வேல்யூஸ் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா 0 to 360. ஸோ 0 அப்படின்றது ரெட், 120 அப்படின்றது கிரீன், 240 அப்படின்றது ப்ளூ. செகண்டாக இருக்கிறது வேல்யூ சேச்சுரேஷன். இது நம்ம பெர்சன்டேஜ் வேல்யூஸ் தான் கொடுப்போம். ஸோ சேச்சுரேஷன் அப்படின்றது கிரே வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணும். 0 அப்படின்னா எனக்கு கலர் ஃபுல்லாகவே கிரே ஷேட்ஸில் இருக்கும். 100 அப்படின்னா எனக்கு ஃபுல் கலர்ஸில் இருக்கும். ஸோ அடுத்து லைட்னஸ், தேர்ட் வேல்யூமே நம்ம பெர்சன்டேஜில் தான் கொடுப்போம். 0 அப்படின்னா எனக்கு கலர் பிளாக், 100 அப்படின்னா எனக்கு கலர் ஒயிட்ல இருக்கும், 50 அப்படின்னா நெய்தர் லைட் நார் டார்க், அதாவது பிளாக்கும் இல்லை ஒயிட்டும் இல்லை, நார்மல் கலர்ஸ்ல இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ரெட், கிரீன், ப்ளூ, பிளாக், ஒயிட் அட்டைன் பண்ணலாம் அப்படின்னா ஹியூடைய வேல்யூ 0, சேச்சுரேஷன் 100%, லைட்னஸ் 50%னா நமக்கு ரெட் கிடைக்கும். கிரீன் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் 120 சொன்னோம் இல்லையா. ஸோ 120, சேச்சுரேஷன் 100, லைட்னஸ் 50. ப்ளூனா 240, 100, 50. பிளாக்னா 3 வேல்யூஸ் ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ் எல்லாத்துக்குமே 0. ஒயிட்னா 0, 100, 100. ஸோ இது எப்படி கோட்ல ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்கே நான் ஒன்று கோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலரை கலர் நேம் வேல்யூவில் அசைன் பண்ணியிருக்கேன், கோல்டன் ராட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வே என்னன்னா கலருக்கு RGB வேல்யூ கொடுத்துருக்கேன். அடுத்து நான் கலருக்கு
ஹெக்ஸா வேல்யூ கொடுத்துருக்கேன். அடுத்து ஹெச்எஸ்எல் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே எனக்கு எப்படி அவுட்புட்ல வருதுன்னு பார்க்கலாமா? இந்த பேரா அப்படின்ற ஐடியை செலக்ட் பண்ணி நான் கொடுத்த எல்லாமே வந்துட்டு ஒயிட் கலர். எனக்கு பேக்ரவுண்ட் கோல்டன் ப்ரவுன் கலர். அடுத்து ரெட். ஸோ ரெட்டோடைய வேல்யூஸ் RGBல ஹெக்ஸா அண்ட் ஹெச்எஸ்எல். அடுத்து கிரீன் கலர். அடுத்து ப்ளூ கலர். அடுத்து பிளாக் கலர். ஸோ நான் அங்கே சொன்ன எல்லா வேல்யூஸும் நான் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. நான் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம். ஸ்டே டியூன் ஃபார் தி அப்கமிங் வீடியோஸ்.